பகல்காம் பகுதியில் ஏப்ரல் மாதம் நம்முடைய சுற்றுலா பயணிகள் காஷ்மீர் தீவிரவாதிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நமது முப்படைகளும் ஒருங்கிணைந்து திட்டமிட்டு பாகிஸ்தானுடைய தீவிரவாதி முகாம்களை அழித்திருக்கிறார்கள். அது பாராட்டுதலுக்குரியது. இந்திய ராணுவத்திற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் 2-3 முக்கியமான விஷயங்களில் மத்திய அரசு மௌனம் சாதிக்கிறது. எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த விமான தாக்குதலில் இந்தியா தரப்பில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை கேட்ட சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மௌனம் சாதிக்கிறார். ஆனால் முப்படைகளினுடைய தளபதி திரு அனில் சவான் அவர்கள் மிக தெளிவாக மே மாதம் 7ஆம் தேதி நாங்கள் தாக்குகின்ற சமயத்திலே சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் சரி செய்து 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை 12 இடங்களில் பாகிஸ்தான் உள்ளே நுழைந்தோம். பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதியிலேயும் திட்டமிட்டு தாக்கி ஏவுகணைகள் மூலமாக தீவிரவாத முகாம்களை அழித்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ஒருபுறம் அரசு தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் வராத சமயத்தில் முப்படை தளபதி கூறியிருப்பது கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. 7ஆம் தேதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் சிங்கப்பூரில் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். போர் என்றால் இழப்பு இருக்கத்தான் செய்யும், அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அதை ஏன் வெளிப்படையாக பிரதமர் நரேந்திர மோடி சொல்லவில்லை? அது மட்டுமல்ல, சுமார் 10 முறைகளுக்கு மேல் அமெரிக்க ஜனாதிபதி மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் நான் வர்த்தகத்தை சொல்லி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் போரை நிறுத்துவதற்கு அழுத்தம் கொடுத்தேன் என்று கூறுகிறார். ஒரு முறை 2 முறை அல்ல, 10 முறை அவர் பேட்டியிலே கூறியிருக்கிறார். ஆனால் இந்தியா தரப்பில் இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பிரதமர் மோடியின் தரப்பில எந்த விதமான பதிலும் அதுக்கு வரவில்லை. உண்மையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி பிரதமர் மோடி அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு போரை நிறுத்துவதற்கு அழுத்தம் கொடுத்தாரா என்பதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நபர் பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் பிரதமர் அவர்கள் இது சம்பந்தமாக மௌனம் காப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஒரு நாட்டின் பிரதமர் வெற்றியை கொண்டாடுகின்ற சமயத்தில் என்ன நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பு பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்டு. அதற்காகத்தான் 16 அரசியல் கட்சிகள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம்
ஆகிய இந்தியா கூட்டணி கட்சிகள் பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை நீங்கள் கூட்டி இதை விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது அவசரமாக ஜூலை மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்றம் துவங்கும் என்று பாராளுமன்றத்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் 40 நாட்களுக்கு முன்பு. இதிலிருந்து சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு மோடிக்கு விருப்பம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த இரண்டு பிரச்சனைகளும், ஒன்று இந்தியாவிற்கு பாகிஸ்தானோடு நடைபெற்ற போரில் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலை, ட்ரம்ப் அவர்கள் சமாதானத்திற்கு இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்தாரா என்ற இரண்டு கேள்விகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த இந்தியாவுக்கு வந்தவர்கள், இந்தியாவிலே அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது இலங்கையிலே சகஜ நிலை நிலவுகின்ற காரணத்தால் திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறார்கள். சிலர் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை. இலங்கை அரசாங்கம் அதை வரவேற்கவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் அந்த நாட்டுக்கு திரும்பி செல்லும் பொழுது அவர்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டியது இலங்கை அரசினுடைய கடமை, பொறுப்பு. அதை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் அப்படி செய்கிறார்களா இல்லையா என்பதை இந்திய அரசு கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு 2024-25ஆம் ஆண்டு தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு ரயில்வே துறையால் ஒதுக்கப்பட்ட நிதி 727 கோடி ரூபாய் 12 திட்டங்களுக்காக 727 ஒதுக்கப்பட்ட நிதி செலவிடாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு ரயில்வே திட்டம், இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கூட இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை, ரயில்வே திட்டத்தில் கிடைக்க வேண்டிய நிதியை வேண்டுமென்றே ரயில்வே துறையானது அந்த தொகையை திருப்பி அனுப்பி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க. ஒரு ரயில்வே திட்டம் கொண்டு வருவதற்கு பல ஆண்டு காலம் ஆகும். முதலில் திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும், அதற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளிக்க வேண்டும், நிதித்துறை ஒப்புதல் பெற வேண்டும். இப்படி எல்லாம் முடிந்த பிறகு, அந்த நிதி வந்த பிறகு அந்த திட்டங்களை நிறைவேற்றாமல் அந்த பணத்தை தெற்கு ரயில்வே திருப்பி அனுப்பியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக மத்திய ரயில்வே அமைச்சர் தென் மாநிலங்களை புறக்கணிக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. உடனடியாக தேவையான நிதியை அனுப்பி அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளித்த மரியாதைக்குரிய சபாநாயகர் செல்வம் அவர்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் போகவில்லை என்று அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் 2 விளக்கங்கள். ஒன்று, முதலமைச்சர் அவர்கள் விமானத்தில் செல்வதை தவிர்க்கிறார் என்றும், இரண்டாவது, அவர் அப்பா பைத்தியம் சாமி கோயிலில் பூஜை இருந்த காரணத்தால் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள்
நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்லவில்லை என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் விமானத்தில் பயணம் செய்கிறார்கள் உலகத்திலே. நாங்களும் விமானத்தில் பயணம் செய்கிறோம். முதலமைச்சருக்கு விமானத்தில் பயணம் செய்வதற்கு ஏற்படுகின்ற அச்சத்துக்கு காரணம் என்ன? ஏனென்றால் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக சபாநாயகர் அவர்கள் பேசியிருக்கிறார். அது அவ்வளவு ரங்கசாமி அவர்களுக்கு உயிர் மீது பயமா? ஏற்கனவே நான் பார்த்திருக்கிறேன். கொரோனா சமயத்தில் மிகப்பெரிய தாக்குதல் இருந்த சமயத்தில் முதல் கட்டத்திலேயும் இரண்டாவது கட்டத்திலேயும் நாங்கள் வீடு வீடாக சென்று மக்களுக்கு நிவாரணம் வழங்குகிற சமயத்தில் ரங்கசாமி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அவருக்கு தான் கொரோனா வந்தது. வீட்டை விட்டு வெளியே வராதவருக்கு கொரோனா வந்தது. ஒரு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு விமான சேவையில் செல்வதற்கு அவருக்கு பயம் என்றால் அவர் ரயிலில் சென்றிருக்கலாம். அவர் அடிக்கடி காரில் செல்கிறார். அதே போல யானம் போகும்போது காரில் போவார். அதாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அறிவித்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதற்கு இது ஒரு காரணமா? அவ்வளவு உயிர் மீது அவருக்கு பயமா? இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தான் விளக்கம் அளிக்க வேண்டும். ஏன் விமான சேவையை விமானத்தில் செல்வதை ரங்கசாமி அவர்கள் தவிர்க்கிறார்? இந்த நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் விமானத்தில் செல்லும் பொழுது ரங்கசாமி அவர்களுக்கு மட்டும் பயம் வருவதற்கு காரணம் என்ன? அது மட்டுமல்ல, திரு ரங்கசாமி அவர்கள் அப்பா பைத்தியம் சாமி கோயிலில் பூஜை இருந்த காரணத்தால் அவர் செல்லவில்லை என்று கூறுகிறார். சபாநாயகர் கூறுகிறார். அது ரங்கசாமி சொல்ல சபாநாயகர் கூறுகிறார். அதாவது குருவின் மீது அல்லது கடவுள் மீது எல்லோருக்கும் நம்பிக்கை உண்டு. ஆனால் இந்த நித்தி ஆயோக் கூட்டம் முக்கியமான கூட்டம். ஏற்கனவே தொடர்ந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலே அனைத்து கட்சிகளும் ஆளுங்கட்சிகள் உட்பட மாநில அந்தஸ்து கோரிக்கை முன்வைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 2011 மாநில அந்தஸ்து பெறுவதுதான் என்னுடைய ஆட்சியினுடைய முக்கியமான குறிக்கோள், அதற்காகத்தான் நான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறேன் என்று தொடர்ந்து கூறி வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கிறார். பாரதிய ஜனதா புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸோடு கூட்டணி ஆட்சி நடத்துகிறது. இந்த சூழ்நிலையில ரங்கசாமி அவர்கள் அப்பா பைத்தியம் சாமி கோயிலில் சாமி கும்பிடுவதற்காக நித்தி ஆயோக் கூட்டத்தை அவர் புறக்கணிப்பார் என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு பிரதமரையே அவமதிப்பதாக இருக்கிறது. நித்தி ஆயோக் கூட்டத்தை அவமதிப்பதாக இருக்கிறது. இது ஒரு காரணமா? கோயிலில் சாமி கும்பிடுவதற்காக மத்திய அரசால் பிரதமர் அவர்களால் கூட்டப்பட்ட கூட்டத்தை ரங்கசாமி அவர்கள் புறக்கணிப்பதற்கு இது ஒரு காரணமா? இதற்கு ரங்கசாமி அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏனென்றால் சபாநாயகர் அவர்கள் முதலமைச்சரை பாதுகாப்பதற்காக பேசியிருக்கிறாரா அல்லது அவரை இழிவுபடுத்துவதற்காக பேசியிருக்கிறார்? இந்த புதுச்சேரி மாநில மக்கள் எல்லாம் எண்ணி நகையாடுகிறார்கள். மாநிலத்துடைய வளர்ச்சி, மாநிலத்துடைய முன்னேற்றம், மாநில மக்களுடைய நலன் முக்கியமா, கோயிலில் சாமி கும்பிடுவது முக்கியமா? கோயில் சாமி கும்பிடுவதை யாரும் தடுக்கவில்லை. எல்லோருக்கும் உரிமை உண்டு. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அப்பாத்து பைத்திய சாமி கோயில 24 மணி நேரம் இருக்கலாம், யாரும் ஆனான்னு சொல்லல. ஆனால் நித்தி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாததற்கு
அப்பா பைத்தியசாமி கோயிலுடைய அந்த கோயிலுடைய கூட்டத்தை கோயிலுக்கு சாமி கும்பிட போறதுனால அவர் போகலன்னு சொல்லுவது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது, விந்தலாக இருக்கிறது, புதுச்சேரி மாநில மக்களை அவமதிப்பதாக இருக்கு. இது போன்ற கோமாளிகள் எல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க. புதுச்சேரி மாநில மக்கள் இவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாநில முதலமைச்சருடைய கடமை, நான் முதலமைச்சராக இருந்தபோது ஒவ்வொரு நித்தி ஆயோக் கூட்டத்திலையும் நான் கலந்து கொண்டேன். இந்த கோரிக்கையை, மாநில அந்தஸ்து கோரிக்கை முன்வைத்தேன். அது மட்டுமல்லாமல் மாநிலத்திற்கு சிறப்பு நிதி கொடுப்பது, மாநிலத்தினுடைய கடனை தள்ளுபடி செய்வது, புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷன் சேர்ப்பது, இந்த கோரிக்கையை நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். அது நிதி அமைச்சருடைய கூட்டத்திலும் பேசியிருக்கிறேன். பிரதமர் கூட்டிய 4 ஆண்டு கால அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டு நான் பேசியிருக்கிறேன், வலியுறுத்தி இருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் இந்த சூழ்நிலையில் டெல்லியில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற சமயத்தில், அங்கே பாஜக ஆட்சி வந்திருக்கிற சூழ்நிலையில புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான ஏதுவான சூழ்நிலை இருக்கிறது. அதை பெறுவதற்கு ரங்கசாமி எந்த முயற்சியும் எடுக்காமல் மாநில அந்தஸ்து என்று சொல்லி புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றிக் கொண்டு வருகிறார். இதிலிருந்து அதுதான் தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து வந்தால் நமக்கு 42% வருவாயில உள்ள நிதி கிடைக்கும். இப்பொழுது நமக்கு 22% தான் கிடைக்குது. நமக்கு 4500 கோடி ரூபாய் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய பட்ஜெட்டை நாம் உயர்த்த முடியும். அது மட்டுமல்ல, நிர்வாகத்திலே அதிகாரிகள் இருக்கிறார்கள், எனக்கு மேலே இருக்கிறார்கள் அதிகாரிகள், கீழே இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ரங்கசாமி முழு மாநில அந்தஸ்து பெற்றால் மாநிலத்தில் நிர்வாகம் நடத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாகும். இவையெல்லாம் தவிர்த்து விட்டு அப்பா பைத்தியசாமி கோயிலை சொல்லிக் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அந்தஸ்து பெறுவதற்கு ரங்கசாமி எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. 2 தினங்களுக்கு ரங்கசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார், புதுச்சேரி மாநிலத்தில் எப்போது தேர்தல் வந்தாலும் என்ஆர் காங்கிரஸ் நிற்பதற்கு தயார் என்று கூறியிருக்கிறார். புதுச்சேரியில இப்பொழுது தேர்தல் சூடு பிடித்து விட்டது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சென்று மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டம் நடத்துகிறோம், கூட்டம் நடத்துகிறோம், செயல்வீரர் கூட்டம் நடத்துகிறோம். ஆனால் என்ஆர் காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ ஒன்றும் செய்யவில்லை. எந்த கட்சி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் முதலமைச்சர் சொல்லுகிறார், எந்த நேரத்திலும் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறார். பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு, இன்னொரு கேள்விக்கு, முக்கியமான கேள்விதான், நீங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலில் நிற்பீர்களா, 2026 நிற்பீர்களா என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் ரங்கசாமி ஓடிவிட்டார். அதற்கு பதில் சொல்லவில்லை. அப்பொழுது ரங்கசாமி பாரதிய ஜனதா கூட்டணியில 2026 தேர்தலில் நிற்பதற்கு ரங்கசாமிக்கு விருப்பம் இல்லையா? அவர் எந்த கூட்டணியில் நிற்க போகிறார்? நான் என்னுடைய கணக்குப்படி திரு ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவில் கூட்டணியில் சேரவில்லை என்றால் அவருடைய கட்சி காணாமல் போய்விடும். ரங்கசாமி அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுக்குநூறாக உடைந்துவிடும். ரங்கசாமி அவர்களுக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து தேர்தலில் நிற்பதற்கு முதுகெலும்பு கிடையாது. ஆனால்தான் வாயை மூடிக்கொண்டு போயிருக்கிறார். சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு வந்த மேலிட பார்வையாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், இப்பொழுது கேரள மாநிலத்துடைய மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் பத்திரிகையாளர்களை ரங்கசாமி முன்னிலையிலே கேட்டிருக்கிறார், அடுத்த தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இணையும் என்று கூறியிருக்கிறார்.
இதிலிருந்து பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸை பொறுத்தவரையில அவரோடு கூட்டணி செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று சொன்னால் அந்த கட்சி காணாமல் போய்விடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன், படிப்படியாக நிறைவேற்றி விட்டேன் என்று கூறுகிறார். இன்னொரு புறம் அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லை என்று கூறுகிறார். ஆனால் அனைத்து திட்டங்களும் அரைகுறையிலே நிற்கிறது. எந்த புதிய கட்டமைப்பும் உருவாக்கப்படவில்லை, புதிய தொழிற்சாலைகள் வரவில்லை, வேலை வாய்ப்புகள் தனியார் துறையிலே வரவில்லை, மேம்பாலங்கள் கட்டப்படவில்லை. இந்த ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக ஊழலை தவிர வேறொன்றும் நடைபெறவில்லை. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வாக்குறுதி அளித்தார். இந்த அரசு குறிப்பாக தற்காலிக ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கு அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். 2 மாதங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் சந்தித்தார்கள். அதே போல கல்வித்துறை அமைச்சரும் சந்தித்தார்கள். அவர்கள் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம், 2 மாதத்தில் அதற்கான பணியை முடிப்போம் என்று சொன்னார். 2 மாதம் முடிந்து விட்டது. அந்த தற்காலிக ஆசிரியர்களை பொறுத்தவரையில இதுவரைக்கும் அவளுக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதியோடு 2025 அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது. அதை நீட்டித்து கொடுப்பதற்கு கூட இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாம் வெளியில குறைந்த சம்பளத்திலே வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு பணி கிடைக்கவில்லை. முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று? இது போன்ற பல வாக்குறுதிகளை கொடுத்து ஒன்றை கூட நிறைவேற்றாமல் புதுச்சேரி மாநில மக்களை ரங்கசாமி ஏமாற்றி வருகிறார். இந்த ஆசிரியர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு தற்காலிக முறையில 1 வருட காலத்திற்கு பதவி நீடிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு இடையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய பேட்டியில சட்டமன்றம் கட்டுவதற்கு தலைமைச் செயலாளர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இந்த குறிப்பா எங்களுடைய ஆட்சி காலத்துல சட்டமன்றம் கட்டுவதற்கு அதற்கான நிதியை 200 கோடி ரூபாய் பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களை சந்தித்து பாராளுமன்றத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம். அதே போல நிதி அமைச்சரை சந்தித்து பேசினோம். அதற்கு நாங்கள் இடம் தேர்வு செய்தது இப்பொழுது இருக்கிற சட்டமன்றம். அதற்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிளப், இந்த பகுதியில் உள்ள தெற்கு பகுதியில் உள்ள மருத்துவத்துறையினுடைய தலைமை அதிகாரியினுடைய இடம். இதையெல்லாம் சேர்த்து சட்டமன்றம் கட்டுறது, முதலமைச்சர் அமைச்சர் அலுவலகம், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், கட்சி அலுவலகம், இதெல்லாம் கட்டுறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டோம். ஆனால் அந்த நிதி மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது தட்டாஞ்சாவடியில அதை கட்டுவதற்கு மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் திட்டம் போட்டார். அவர் ஆட்சிக்கு வந்த 4-5 மாசத்திலேயே புதுச்சேரியில சட்டமன்றம் கட்டுவதற்கு அதற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார் என்று கூறினார். அது முடிந்து சட்டமன்றத்துக்கு முதல்ல கோரிக்கை வைத்தது 300 கோடி. அது இப்பொழுது 675 கோடி ஆயிருக்கு. இன்னைக்கு 675 கோடி சட்டமன்றம் கட்டுறதுக்கு கேட்கிறார், சபாநாயகர் கேட்கிறார்.
இப்பொழுது இருக்கிற சட்டமன்றம் இருக்கிற பகுதியில அதை புதிதாக கட்டுவதற்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே அந்த தட்டாஞ்சாவடி பகுதியில பல கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்கின்றன. குறிப்பா புதுச்சேரியுடைய மைய பகுதியில இந்த சட்டமன்றம் இருப்பதால பார்வையாளர்கள் வருவதற்கும் அதிகாரிகள் வருவதற்கும் ஏதுவான சூழ்நிலை உருவாகும். ஆனால் அதை விடுத்து 675 கோடி ரூபாய் ஒரு சட்டமன்றம் கட்டுறதுக்காக புதுச்சேரியில 33 உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுவதற்கு 675 கோடி ரூபாய் தேவையா? மக்கள் வரி பணத்தை ஏன் நாம் வீணாக்க வேண்டும்? இது ஊதாரித்தனமான செலவு. தேவையான 200 கோடி ரூபாயில் அதிகப்படியாக 200 கோடி ரூபாயில் நாம் சட்டமன்றத்தை கட்டலாம். இதற்காக நான் மேகாலயா சென்று மேகாலயாவில் பார்த்தேன், அதே போல மணிப்பூர்ல பார்த்தேன். சட்டமன்றம் மிக அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. அவங்க கட்டணத்தை 220 கோடி தான் கட்டியிருக்காங்க. 675 கோடி ரூபாய்க்கு வேலையே இல்லை. இது உள்நோக்கத்தோடு 675 கோடி ரூபாய்க்கு சட்டமன்றம் கட்ட வேண்டும் என்று சபாநாயகர் அவர்கள் கோப்புகளை அனுப்பி அதற்கு நிறைவேறாத காரணத்தால் தலைமைச் செயலாளரை குறை கூறுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரியினுடைய பட்ஜெட் என்ன? 12,000 கோடி. சட்டமன்றம் கட்டுறதுக்கு 675 கோடி தேவையா? அதுக்கு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றலாம், மேம்பாலங்களை கொண்டு வரலாம், சாலைகளை புதுப்பிக்கலாம், பாதாள சக்கர திட்டத்தை நிறைவேற்றலாம், வெள்ள தட்டுப்பாடு திட்டத்தை நிறைவேற்றலாம், தடுப்பணையை கட்டலாம். அதை விட்டுட்டு 675 கோடி ரூபாயில சட்டமன்றம் கட்டுறதுக்காக நிதியை கேட்பது என்பது உள்நோக்கம் கொண்டது என்று கூறிக்கொள்ளும். இந்தியா யார் பேசுறது? யார் காங்கிரஸ்ல யார் பேசுறாங்க? யார் சொன்னது? எந்த தகவல் வந்தது? யாராவது பத்திரிகையில பார்த்து நீங்க கேள்வி கேட்பீங்களா? சார், ஆதாரபூர்வமாக மேலிட பார்வையாளர் ரங்கசாமி அவர்களிடம் பேசவில்லை, சந்திக்கவில்லை. கட்சியினுடைய ஒப்புதல் இல்லாம மேலிட பார்வையாளர் பேச மாட்டார். எங்க கிட்ட சொல்லாம பேச மாட்டார். காங்கிரஸ் கட்சிக்கு அவர் துரோகம் செஞ்சவர் ரங்கசாமி. துரோகம் செஞ்சவரை கட்சியில நாங்க சேர்க்க மாட்டோம். யாரு? அதான் எந்த அமைச்சர்? எந்த அமைச்சர்? அதான் யாரு? அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு தெரியுமா? சார், ஒரு முதலமைச்சரை மரியாதை நிமித்தம் சந்திக்கிறது வேற. நான் கூட தான் முதலமைச்சருடைய பதவி பிரமாணத்துக்கு போனோம். யாரு? அது எப்படி சொல்ல முடியும் சார்? இது கூட்டணின்றது நாம முடிவு பண்றது இல்லை சார், எங்க கட்சி தலைமை முடிவு பண்ண. யாரு? என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். ஆமா, ஏன் சார் காங்கிரஸ் கட்சி தலைமை எந்த முடிவு பண்ணாலும் நான் ஏத்துக்குவேன். யாருக்கு நான் ஏத்துக்க? நான் சொன்னா யாரா கட்சி தலைமை சொல்றது? சார், இப்ப பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணல. நீங்க இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு யார் சொல்றாங்க? எங்களை விட அதிகமா பாரதிய ஜனதா எம்எல்ஏ அந்த அந்த ஒரு 6 பேர் சொல்றாங்க. அவங்க கூட்டணியில இல்லையா? யாரு? என் பேர்ல என்ன உங்களுக்கு அவ்வளவு அக்கறை? நான் தேர்தலில் நிக்கலன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒண்ணு. ரெண்டாவது, கட்சி தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதை நான் கேட்பேன். அதான் என்னுடைய முடிவு. பாண்டிச்சேரியில 30 தொகுதியில் நான் நிற்பேன். உங்களை யாரு சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க?
எதுக்கு கட்சி தலைமை உத்தரவிட்டா நிப்பேன், இல்லன்னா நிக்க மாட்டேன். யாரு காங்கிரஸ் கட்சியில விருப்பத்தை வேற கேட்பாங்களா? ரங்கசாமியோட 100 பங்கு நாங்க தயார். அதாவது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதாவது சார், இவரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்காரு. அந்த அந்த கிரிக்கெட் போர்டு பேர்ல வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க, இடைக்காலமா பண்ணியிருக்காரு. நீதிபதி விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கர்நாடக அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமானது. அதாவது இவ்வளவு மக்கள் கூடுவாங்கன்றத எதிர்பார்க்காத சூழ்நிலையில நெரிசல்ல மக்கள் இறந்திருக்கிறாங்க. இத பாதுகாப்பு நடவடிக்கையில எடுத்திருக்கணும். எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தேர்தலை சந்திக்கும். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில புதுச்சேரி மாநிலத்துல காங்கிரஸ் தலைமையில தேர்தலை இந்தியா கூட்டணி சந்திக்கும்.